ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் அற்புதமான ஆன்மீகத்திற்குரிய ஒரு நாள். இந்த நாள்ல நாம் எந்த பொருளை வாங்க வேண்டும்? சுக்கிர ஓரையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? பணம் சேர வெள்ளிக்கிழமை அன்று என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? ஐஸ்வர்யம் பெருக வீட்டில் எந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெள்ளிக்கிழமை வாங்குவதற்கு மங்களகரமான பொருட்கள் நிறைய உண்டு. அந்த வரிசையில ஒரு சில பொருட்களை நாம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகள்ல வாங்குவது சிறப்பு. எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் இந்த பொருளை வாங்க வேண்டும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த பட்டியல்ல அந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வாங்கலாம். முதலாவதாக மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த கல்லுப்பு, மங்களகரமான மஞ்சள், மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த மல்லிகைப்பூ, துவரம் பருப்பு, இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கினால் ரொம்பவே நல்லது. ஆனா வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பொருளை வாங்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சமானது நமக்கு பெருகும் என்கிறது சாஸ்திரம். அது என்ன பொருள் அப்படின்றத கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்மணியும் குடும்ப தலைவியும் தெரிந்து கொள்ள வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறை இந்த வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருளை வாங்கும் பொழுது அதை வெள்ளிக்கிழமையா பார்த்து வாங்குவது நல்லது. அந்த பொருள் தான் துடைப்பம். துடைப்பத்தை வெள்ளிக்கிழமை வாங்குவதா என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும். துடைப்பத்தை வெள்ளிக்கிழமை வாங்கினால் அது மகாலட்சுமி அம்சத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. துடைப்பத்தை நாம் ஒரு மகாலட்சுமியுடைய சொரூபமாகவே பார்க்கிறோம். துடைப்பம் இல்லை என்றால் ஒரு வீட்டை சுத்தம் செய்யவே முடியாது. ஆக துடைப்பத்தை அலட்சியமாக நினைக்காமல் அதற்குண்டான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். அதனாலதான் துடைப்பத்தை எவ்வாறு வைக்க வேண்டும், அதற்குரிய பலன்கள் என்ன என்பதெல்லாம் பற்றி நம்ம சேனல்லே நிறைய பதிவுகளை போட்டிருக்கோம். இந்த துடைப்பத்தை பயன்படுத்தி அடுத்தவரை திட்டுவதற்கு பலவிதமான சொல்களை நாம் பயன்படுத்துவோம். அதையும் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது அது வீட்டில் பண கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். கூடுமான வரை துடைப்பத்தை படுக்க போட்டு வைக்காதீர்கள். அப்படி துடைப்பத்தை படுக்க போட்டு வைத்திருக்கக்கூடிய வீடுகள்ல எல்லா விஷயங்களும் படுத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில பேர் தலைகீழாக துடைப்பத்தை நிக்க வைப்பார்கள். அப்படியும் செய்யக்கூடாது. எப்பொழுதுமே அந்த கூட்டக்கூடிய பகுதி கீழே இருக்குமாறு வைக்க வேண்டும். அதே போல இந்த துடைப்பத்தை செருப்போடு சேர்த்து வைக்க கூடாது. ஒரு சில வீடுகள்ல துடைப்பத்தையும் செருப்பையும் ஒன்றாக வைத்திருப்பார்கள். அப்படி வைக்கக்கூடாது. இது இரண்டையும் தனித்தனியான இடத்தில் வைக்கும் பொழுது நிச்சயமாக குடும்பத்துல நல்லது நடக்கும். ரொம்பவும் தேய்ந்து போன துடைப்பத்தை வைத்து வாசல் படியையோ அல்லது நாம் வீட்டில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் ரொம்பவே தேய்ந்து போய்விட்டது என்றால் அதை மற்ற இடங்கள் கூட்டுவதற்கு வைத்துக் கொள்வார்கள். அந்த துடைப்பம் நம்முடைய முழங்கை அளவு கூட இருக்காது. அவ்வளவு சிறிய துடைப்பத்தை கூட தூக்கி போடாமல் அது தேய தேய கூட்டிக் கொண்டே இருப்பார்கள். அது நிச்சயமாக தவறான ஒரு விஷயம். அதே போல கூட்டும் பொழுது குனிந்து மெதுவாக கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது சத்தம் வருவதை தவிர்த்து விடுங்கள். தலைவாசலை கூட்டுவதற்கு புதிதாக ஒரு நல்ல துடைப்பத்தை வாங்கி அதை அந்த தலைவாசல் கூட்டுவதற்கென்று தனியாக பயன்படுத்துங்கள். பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சுத்தப்படுத்துவதற்காக துடைப்பத்தை வாங்கி தானம் கொடுப்பது நன்மையை கொடுக்கும். அதே போல நாம் பயன்படுத்திய துடைப்பத்தை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க கூடாது. தேய்ந்து போன துடைப்பம் தானே என்று எடுத்து வீதியில் போடாமல் அதை எந்த நாள்ல அப்புறப்படுத்த வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டு அதை சரியான முறையில அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி செய்யும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக நிலைத்திருக்கும். செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில நாம் வணங்குவது சிறப்பு. பல பேர் தங்கத்தை இந்த வெள்ளிக்கிழமைகள்ல வாங்குவதுண்டு. தங்கம் அதிகமாக சேர நாம் இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல என்ன செய்ய வேண்டும்? தங்கம் அதிக அளவில் சேர வேண்டும், நம்மிடம் தங்கம் நிலைத்து நிற்க வேண்டும் என நினைத்தால் நம்முடைய ஜாதகத்துல குரு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. தங்கத்திற்கான அதிபதி எனில்
குரு பகவான் தான். ஆகையால் அவரின் அருளை நாம் முதலில் பெற வேண்டும். அதை எப்படி பெறுவது? இந்த தங்க நகைகள் சேர வேண்டுமெனில் குரு பகவான் அருள் கண்டிப்பாக வேண்டும். அந்த அருளை முழுமையாக பெற வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயமாக திருச்செந்தூர் ஆலயம் சென்று வாருங்கள். ஏனெனில் குரு ஸ்தலமாக விளங்குவது அந்த ஆலயம்தான். அத்துடன் இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நாம் வெள்ளிக்கிழமைகள்ல செய்ய வேண்டும். இதற்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை தான் ஒரு சிறந்த நேரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல தான் செய்ய வேண்டும். இந்த நேரத்துல ஒரு செம்பு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தண்ணீரில் 8 1 ரூபாய் நாணயம், 8 மஞ்சள், 2 ஏலக்காய் அனைத்தையும் சேர்த்த பிறகு தண்ணீரை கைகளில் வைத்து மற்றொரு கையால் மூடிவிடுங்கள். இப்பொழுது கண்களை மூடி ஓம் மகாலட்சுமி தாயே நமக என்று 16 முறை சொல்லி அதன் பிறகு இந்த செம்பில் உள்ள தண்ணீரை பணம் வைக்கக்கூடிய இடத்துல தெளித்து பிறகு வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். இதனால் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் சுக்கிர ஓரையில் செய்வதால் சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் குரு பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைத்து தங்கமலை மலையாக வீட்டில் குவியக்கூடிய யோகமானது நமக்கு கிடைக்கும். அதனால இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைகள்ல செய்யும் பொழுது நிச்சயமாக வரும் காலத்துல தங்கமானது நம்மை வந்து சேரும். அதே போல ஐஸ்வர்யம் பெருக கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகள்ல இந்த செயலை நாம் செய்ய வேண்டும். எந்த தெய்வத்தை நாம் வணங்கினாலும் குல தெய்வத்துடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிற தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய முதல் தெய்வம் குலதெய்வம். அப்படிப்பட்ட குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை நாம் பெறுவதற்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை அன்றாடம் மேற்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான். இருப்பினும் நம் இல்லத்தில் எந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் குல தெய்வத்துடைய அருளோடு ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்தால் நமக்கு வரக்கூடிய தடங்கல்கள், தடைகள், பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள் என்று கூறப்படுகின்றது. ஐஸ்வர்யமும் கிடைத்தால் நம் வாழ்வு முழுமையடையும். அவ்வாறு ஐஸ்வர்யம் பெருகுவதற்கும் அதே சமயம் குலதெய்வத்தின் அருளையும் பெறுவதற்கு உரிய அருமையான எளிய பரிகார முறையை தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று மங்களகரமாக காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி தீப தூப ஆராதனை காட்டுவார்கள். அவ்வாறு பூஜையை மேற்கொள்ளும் பொழுது மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு என்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றும் தீபமானது அகல் விளக்கில் ஏற்றப்பட வேண்டும். மேலும் அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய்யை ஊற்ற வேண்டும். இயலாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். அதில் போடக்கூடிய திரி மஞ்சள் நிற திரியாக போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதே போல மற்றொரு தீபத்தை நம் வீட்டில் நிலைவாசல்ல ஏற்ற வேண்டும். நிலைவாசல்ல மகாலட்சுமி தாயார் இருப்பதாக ஐதீகம். அதே போல குலதெய்வமும் நிலைவாசல்ல குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து நம் வீட்டு நிலைவாசல்ல ஒரு அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இந்த தீபத்தை நாம் ஏற்றுவதற்கு முன்பாக அந்த அகல்ல சிறிய கற்பூரத்தை நாம் சேர்த்து ஏற்ற வேண்டும். தீபமானது எரியும் பொழுது கற்பூரத்தின் வாசனை நம் இல்லம் முழுக்க பரவும். அவ்வாறு பரவும் அந்த வாசனைக்கு தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால நாம் எந்த தெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுகின்றோமோ அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரத்துல பெண்கள் விளக்கேற்றுவதால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகுவதோடு குலதெய்வத்துடைய ஆசியையும் பெற்றுவிடலாம். அதே போல ஒருவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை. வெள்ளிக்கிழமைகள்ல இந்த சிறிய பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது கடன் தீர்ந்து பணமானது சேரத் தொடங்கும். மாலை 5 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் செய்யலாம். பணம் தேவையானது அனைவருக்கும் இருக்கும். ஆகையால் அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் இருக்கும் இடத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்துல வீட்டிலிருந்து 1 டம்ளர் அளவு காய்ச்சாத பசும்பாலை எடுத்து செல்லுங்கள்.
இந்த பரிகாரத்திற்கென நேரம் எதுவும் கிடையாது. ஆனாலும் நீங்கள் செல்லும் நேரத்தில் அந்தி சாய்ந்து இருக்கக்கூடாது. பொதுவாக விருச்சகங்கள்ல வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேல் செய்யக்கூடாது என்பது ஐதீகம். அதனால 5 மணிக்குள்ளாக அல்லது 5 மணிக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அந்த பாலை வேப்ப மரத்து அடியில் வேர்பகுதியில் ஊற்றிவிட்டு 3 முறை மரத்தை சுற்றி வந்து தொட்டு வணங்க வேண்டும். உங்களால் முடிந்தால் மரத்திற்கு தீப தூப ஆராதனை செய்து வழிபடுங்கள். அது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஒருவேளை முடியாதவர்கள் பாலை மட்டும் ஊற்றி மரத்தை சுற்றி வாருங்கள். சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ, கடனடைய வேண்டுமெனில் கடனடைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு 3 முறை வலம் வர வேண்டும். இந்த பரிகாரத்தை 3 வாரங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல செய்து வரும் பொழுது பல நல்ல மாற்றங்கள் நம் வாழ்க்கையில நடக்க தொடங்கும். மரங்கள்லேயே தெய்வீக மரமாக கருதப்படுவது வேம்பு. வேப்ப மரத்திற்கு அம்மனின் அருள் பரிபூரணமாக உள்ளது என்று சொல்லப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக கருதப்படக்கூடிய இந்த நாள்ல நாம் பாலூற்றி அந்த மரத்தை வலம் வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை தீர்ந்து பணமானது பெருக தொடங்கும். உங்களுக்கு இஷ்டமான ஏதேனும் ஒரு அம்மனை மனதில் நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சய பலன் உண்டு. மகாலட்சுமிக்கு உகந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல வீட்டில் எந்த தீபம் ஏற்ற வேண்டும்? கண்டிப்பாக மற்ற நாட்கள்ல தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமைகள்ல கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை மாலை இந்த விளக்கை ஏற்றி எந்த வீட்டில் மகாலட்சுமியை வீட்டிற்குள் வர வைக்கின்றார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கிவிடுகின்றாள். வெள்ளிக்கிழமை நம்முடைய வீட்டில் ஏற்ற வேண்டிய பணத்தடையை உடைக்க போகும் இந்த தீபத்தை எவ்வாறு ஏற்றுவது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவை 2 மண் அகல் விளக்குகள். வழக்கம் போல அதில் சந்தன குங்குமம் இட்டு ஒரு தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். விளக்கில் சுத்தமான நெய் ஊற்ற வேண்டும். விளக்கு திரியே எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணீரில் போட்டு கலந்து நிழலில் உலர வைத்து பிறகு பயன்படுத்துங்க. மஞ்சள் தண்ணீரில் அந்த திரியை போடும் பொழுது அந்த திரியானது மஞ்சள் நிறமாக மாறிவிடுகின்றது. இந்த திரியை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மஞ்சள் திரியை ஏற்ற உபயோகமாக இருக்கும். இந்த மஞ்சள் திரியை நெய் விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். மகாலட்சுமியே வருக, வரலட்சுமி வருக வருக என்ற வார்த்தைகளை சொல்லி இந்த விளக்கை ஏற்றி பூஜை அறையில வைக்க வேண்டும். சரியாக மாலை 6 மணிக்கு மேலாக வீட்டில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். சூரியன் அஸ்தமனமான பிறகு இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்து சிறிது நேரம் பூஜை அறையில் அமர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமியை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். எளிமையான இந்த வழிபாட்டை நாம் செய்தாலே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரிய நிலையானது விலகி மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம் வீட்டில் வாசம் செய்வாள். மகாலட்சுமி தாயார் எங்கு நிலைத்திருக்கின்றாலோ அங்கு செல்வமானது பெருகும். அதனால இந்த விளக்கை வெள்ளிக்கிழமைகள்ல நாம் ஏற்றி மகாலட்சுமிக்கு விருப்பமான மந்திரங்கள், பாடல்கள் வரிகளை உங்கள் வாயால் படிங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பாடல்கள் பாட தெரியாது என்பவர்கள் ஒரு 10 நிமிடம் இந்த பாடல்களை உங்களுடைய கைபேசியிலேயோ அல்லது டிவியிலேயோ ஒலிக்க விடுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திரங்கள் ஒரு வீட்டில் ஒலிக்கின்றதோ அந்த மந்திரங்கள் ஒலிக்கக்கூடிய நேரங்கள்ல எந்த விதமான தீய சக்திகளும் அண்டாது. தினம்தோறும் மந்திரங்களை உங்கள் வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதனால வெள்ளிக்கிழமைகள்ல இது போன்ற வழிபாட்டை தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது செல்வ செழிப்பான சௌபாக்கியமான வாழ்வானது நமக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.